ஸ்னாப்டீல் அக்கௌண்ட் எப்படி பர்மனெண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஸ்னாப்டீல் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே டெலீட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணதுமே டெலீட் அக்கௌண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்னாப்டீல் அக்கௌண்ட் டெலீட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்னாப்பில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் இருக்கும்ல, அந்த அமௌண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வாரண்டி, அதுக்கப்புறம் கேரண்டியோட அந்த இன்வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட ஸ்னாப்டீல் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக நீங்கள் டெலீட் பண்ணுறப்ப எந்த விதமான டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. திருப்பி நீங்கள் அதே நம்பரில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா வரும். அந்த ஓல்டு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வராது. அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலீட் கொடுங்க. இதில் டெலீட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்னாப்டீல் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் டெலிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் அதே நம்பரில் நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி திருப்பியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை லாகின் பண்ணி அதே அக்கௌண்ட்டில் நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டெலிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிட்டு அப்படியே லாக் அவுட் ஆகிடும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி ஸ்னாப்டீலில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நம்ம எப்படி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.